நாங்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு அரிட்டாவட்டி கிராமம், ஒரு சின்ன குக்கிராமம் தான். பாதி பேர் விவசாயம் பண்ணுறோம், பாதி பேர் அரசு ஊழியராக இருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அனைத்து துறையிலும் எங்கள் ஊரில் இருக்காங்க. விவசாயம் பண்ணுற மலையில் அழிக்கிறக்காக டாமின் மூலியமாகவும் தனியார் கிரேனைட் கம்பெனி மூலியமாகவும் வந்தாங்க. அதுக்காக மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து போராடி மாவட்ட ஆட்சியர் சகாயம் மூலியமாக அதை முதல் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்றோம். திரும்பி என்னைக்காச்சும் ஆபத்து வரும்ட்டு பள்ளியூர் பாரம்பரிய பூங்கான்ற ஒரு உத்தரவு அரசுகிட்டேருந்து ஏழுமலை குழுன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க அதை பெற்று பாதுகாத்துட்டு வந்தாங்க. அவ்வாறு பாதுகாத்துட்டு வரும்போது அந்த ஏழுமலை குழுவுக்கு வந்து ரெண்டாவது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி கிடச்சி. அதாவது வந்து டாமின் வந்துச்சு, ரெண்டாவது வந்து டங்ஸ்டன் வந்துச்சு. பேர் தான் வித்தியாசமாச்சு. ஆனால் ஊரை அழிக்கணும், மலையை அழிக்கணுன்ற செயல் வந்து மாறுபடலை. அவ்வாறு இருக்கும்போது ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மாநில அரசு, இந்த மாதிரி மத்திய அரசு ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வர்றாங்க, நம்ம ஊரை அழிக்கணும் வைக்கணும் அப்படின்னு வந்துருக்காங்க, இதுக்கு நிரந்தரமாக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு மக்கள் எல்லா பேரும் சேர்ந்து ஒரு கூட்டம் மாதிரி மந்தையில் கூட்டம் போட்டாங்க. அனைத்து சமுதாய மக்களும் கூட்டம் போட்டாங்க. அப்போ அந்த கூட்டம் நடக்கும்போது மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு மனுவை கொடுத்துட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு இது வேணாம், டங்ஸ்டன் வேணாம், நாங்கள் விவசாயி, எங்கள் மண்ணில் நாங்கள் வாழ்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்துட்டு, சட்ட ரீதியான ஒரு போராட்டங்களை எப்படி நடத்தலாம், எப்படி வழி நடத்தலாம், இப்போ வர்றது மாநில அரசு, இப்போ மத்திய அரசு வந்திருக்கு, இது கடினமான ஒரு போராட்டமாக தான் இருக்கும், அதுக்கு எப்படி பண்ணலாம், எது பண்ணலாம்னு அனைத்து மக்களுடைய ஆலோசனைகளை பெற்று திறன்பட செய்யலாம்னு ஒரு வியூகத்தை அமைச்சாங்க. அதை கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி அவங்க விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்ற வேலைகளுக்கு போகிறவங்களாம் போயிட்டு நைட்டு மலையில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி ஒன்று வச்சாங்க. அந்த கூட்டத்தில் வந்து எப்படி நம்ம இந்த டங்ஸ்டன் போராட்டத்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி ஒன்று உருவாக்குனாங்க. மாடுபிடி களத்துலையும் மஞ்சளாட்டு சல்லிக்கட்டு களத்துலையும் இறங்கின அரட்டாவட்டிக்காரங்க விவசாயத்துக்காக நெற்களத்தில் இறங்கின விவசாயியை இப்போ டங்ஸ்டன் போராட்ட களத்தில் இறங்கின நிலைக்கு அரசு வந்து மக்களை உருவாக்கிடுச்சு. இந்த நிலையில் வந்து அரட்டாவட்டியில் வந்து கிழக்க வந்து செங்குட்டையனாரும் தெற்க வந்து முன்னமலை ஆண்டிச்சாமியும் மேற்க வந்து ஊருக்கு மேற்க வந்து லமனாயி அம்மனும் மத்தியில் மத்தமடை ஐயனாரும் வடக்க வந்து சின்னபுள்ளி ஐயனாரும் களஞ்சமலையும் மற்ற சிவன், இப்படி நாட்டுப்புற தெய்வம் ஊரா எங்கள் ஊரில் அமைஞ்சிருக்கிறது வந்து இந்த நாட்டார்கள் சேர்ந்த ஒரு உள்ளியில் அரட்டாவட்டின்னு ஒரு உள்ளியில் சேர்றதுக்கு இது வந்து எங்களுக்கு உத்வேகமாக இருந்துச்சு. முதல் டாமின் போராட்டத்தில் வந்து ரவிச்சந்திரன் உயிரோடு இருந்ததுனால சகாயம் அவர் உதவினால நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து ஜெயிக்கணும்டா மற்ற அனைத்து சமுதாய மக்களும் விவசாய விவசாய சங்கமும் வர்த்தக சங்கமும் அனைத்து 48 கிராம மக்களும் ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு யூகம் பண்ணாங்க. அரட்டாவட்டியை பாதுகாக்கிறக்காக பள்ளியூர் பாரம்பரியம் இருக்கிறதுனாலையும் ரிசர்வ் பாதுகாப்பு வனச்சட்டம் அவங்களுக்கு உதவி இருக்கிறதுனாலையும் நம்ம அரட்டாவட்டி பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்தில் அண்டை கிராமங்களுக்கு நம்ம அணி இருக்க கிராமமுக்கு ஆபத்து இருக்கிறதுனால அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் கலந்தாய்வு மாதிரி பண்ணாங்க. கலந்தாய்வில் வந்து கிராம சபை கூட்டத்தை சிறன்பட செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அதற்கான வேலையில் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த கிராம சபை கூட்டத்தை வந்து நடத்துகிறதுக்கு வந்து 90 வயசுக்கு மேலே அந்த வீரம்மாள் கிராம ஊராட்சி மன்ற தலைவி அந்த பாட்டி வந்து அந்த ஆயா வந்து இந்த கிராம சபை கூட்டத்தை வந்து திறன்பட செஞ்சாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னா, இந்த வட்டம் வந்து கிராம சபை வந்து அரட்டாவட்டில் நடத்தக்கூடாது, பக்கத்தில் இருந்த நாட்டு கோயில் சின்னையன் கோயிலில் வந்து மத்தியில் நடத்துவோம், அப்போ நாட்டார்களையும் அழைத்தாங்க. அப்போ அமைச்சர்களையும் பத்திரத்துறை அமைச்சர் மற்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைச்சாங்க. அதே மாதிரி அனைவரும் வந்தாங்க. வரும்போது வந்து பத்திரத்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு முழு ஆதரவு தர்றோம், இந்த மாதிரி இந்த திட்டம் வராது, வந்தால் நாங்கள் இதில் முன்னின்று எதுனாலும் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போனாங்க.
நாங்கள் என்ன கேட்டால் அந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு வேணாம் எங்களுக்கு டங்ஸ்டன் வேண்டாம்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம். அதை வந்து சட்டசபை தமிழக சட்டசபையில் வந்து இந்த டங்ஸ்டன் வேணாம்னு அனைத்து கட்சியும் தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சோம். அதை வந்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் ஏற்றுக்கிட்டு அரட்டாவட்டியில் கிராம சபை கூட்டத்தையே வந்து ஒரு பெரிய விழாவை வந்து அந்த வீரம்மாள் கிராம சபை தலைவி அதை வந்து திறன்பட செஞ்சாங்க. அதே கிராம சபை கூட்டத்தில் வந்து அலறு கோயிலில் போய் நாட்டார்களை வச்சு அடுத்த இன்னொரு கூட்டம் எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு ஒரு முடிவு. அலறு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் கிராமத்தில் இருந்த பொதுமக்களும் இந்த ஏழுமலையை காத்த ஏழுமலை குழு நிர்வாகிகளும் தலைவர்களும் மற்றும் இளைஞர்களும் அரட்டாவட்டியை சேர்ந்த இளைஞர்கள் நிறையா பேரும் சேர்ந்து எங்கள் ஊரில் இருக்க நாட்டு கோயில் எல்லா கோயிலையும் போய் சாமியை கும்பிட்டு 7 மலையிலையும் மலை உச்சியில் விளக்கு தூணில் விளக்கு ஏற்றிட்டு கலிஞ்ச மலை ரமணாயி அம்மன் செங்குட்டையன் இப்படி தெய்வங்கள்லாம் கும்பிட்டு நாங்கள் முன்னால் போகிறோம், எங்களுக்கு முன்னால் போய் படையாண்டு எங்களை வழி நடத்து அப்படின்ட்டு ஒரு கும்பிட்டு வணங்கிட்டு அலறுகளுக்கு அரட்டாவட்டி பொதுமக்கள் எல்லா பேரும் சேர்ந்து டங்ஸ்டன் நிர்வாக தலைவரெல்லாம் சேர்ந்து புறப்பட்டு சென்றாங்க. அலறுகளுக்கு சென்றோன்னா அங்கே அந்த நாட்டு கூட்டங்களை சேர்ந்த நாட்டார்கள் 52 அம்பலார்களும் மற்ற அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து அந்த தேரடி பக்கத்தில் ஒரு கூட்டம் மாதிரி போட்டு இந்த மாதிரி டங்ஸ்டனுக்கு எப்படி நம்ம போராட்டத்தை வழி நடத்தலாம் சட்ட ரீதியாக அது மாதிரி ஒரு முடிவெடுத்தாங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் அழகரையும் 18ஆம் படி கும்பிட்டு இந்த மாதிரி அன்னைக்கு அழகரை திருட வந்த 18 மந்திரவாதிகளையும் 18ஆம் படி கற்பனையும் பிடிச்சி இன்றைக்கி அதே ஆளை 18ஆம் படி கற்பனைக்கு ஊர் நாட்டக்காரன் காவல் தெய்வமாக வச்ச நாட்டார்களே அதே 18ஆம் படிக்கிட்ட போய் இன்றைக்கி எங்கள் நாட்டுக்கு வந்து ஆபத்து வந்திருக்கு, மண்ணும் மனையும் காக்கணும், அதனால் வந்து டங்ஸ்டன் எடுக்க வர்றவங்களே எங்களுக்கு நல்லது பண்ணணும், நீ அன்றைக்கி எங்கள் அழகரை திருட வந்த மாதிரி இப்போ நல்லது செய்கிற மாதிரி 18ஆம் வகுப்பு செய்கிற மாதிரி எங்களுக்கு நீ செய்யணும் வர்றவங்க அப்படின்னு கும்பிட்டு ஒரு குழுவை அமைச்சிட்டு வல்லால வீட்டில் ஒரு கூட்டம் போடுவான். அதான் நாட்டுப்புறத்தில் தலைமையான இடம், எங்களுக்கு தாய் கிராமம் வல்லால வெட்டி, அங்கே கூட்டம் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எல்லா பேரும் சுற்று வட்டார 42 மக்களும் கிராம மக்களும் வல்லால வீட்டில் போய் ஒன்றா சேர்ந்து பேசுகிறதுக்கான ஒரு உத்தியோகத்தில் இறங்கணும். திரும்ப வந்து அரட்டாவட்டி கிராம பொதுமக்களும் மற்ற 42 கிராம பொதுமக்களும் 52 அம்பலார்களும் வல்லாலவட்டி வெள்ளிமலையாண்டி கோயிலுக்கு முன்னால் எல்லாம் போய் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தான். அங்கே அந்த வல்லாலவட்டி கிராம பொதுமக்கள் அனைவரும் அனைத்து சமுதாய மக்களும் எங்களை வரவேற்றாங்க. நல்லா விருந்து உபசரிப்பு மாதிரி உணவு எல்லாமே நல்லா செஞ்சாங்க, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ இந்த டங்ஸ்டன் வந்து இன்னும் உங்கள் அரட்டாவட்டிக்கான பிரச்சனை இல்லை, இது சுற்று வட்டாரம் நம்ம அனைத்து நாட்டு பிரச்சனை, இது நாங்கள் வந்து பொது எடுத்து வழி நடத்துகிறோம் அப்படின்னு பொறுப்பு அந்த 52 அம்பலார்களும் 42 கிராமமும் பொறுப்பேற்றுக்கிருச்சு. திரும்பி இது அந்த இடத்துல ஒரு முதல் வந்து ஒரு முல்லை பெரியார் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து பெண்ணிக்கு பேருந்து நிலையம் முன்னால் நடத்த போகிறாங்க, எங்கள் அரட்டாவட்டின் ஆதரவாக நடத்த போகிறோம்னு இருந்தாங்க. அதில் போய் கலந்துக்கிட்டு அரசுக்கு நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சுட்டு சட்ட ரீதியாக நம்ம மட்டும் வந்துடுவோம், அடுத்து நடக்கிறத அடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எல்லா பேரும் மேலூருக்கு கிளம்புனோம். 48 கிராம மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க முல்லை பெரியார் ஒருபோக விவசாய சங்கம் வந்து மூவேந்தர் பண்பாட்டு களத்தில் ஒரு சின்ன கூட்டம் வச்சு இந்த போராட்டத்தை வந்து பெருசாக அந்த பெண்ணிக்கு பேருந்து நிலையம் முன்னால் நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதே மாதிரி நடத்தினாங்க. அதில் அனைத்து வர்த்தக சங்கம், வழக்கறிஞர் சங்கம் மற்றும் முல்லை பெரியார் ஒருபோக விவசாய சங்கம் 48 கிராமங்களும் சேர்ந்து நடத்தினோம். அப்படி நடத்தும்போது வந்து பத்திரத்துறை அமைச்சரும் மற்ற அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் எம்எல்ஏவும் மேலூர் எம்எல்ஏவும் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு வேணும்ன்ற நான் செய்கிறோம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இந்த டங்ஸ்டன் ரத்தாகணும், அதுக்கான தீர்மானத்தை வந்து சட்டசபையில் நிறைவேற்றி எங்களுக்கு வந்து அது மத்திய அரசுக்கு வந்து அதை தங்களுடைய கருத்தை தெரிவிங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சோம். அதை நாங்கள் செய்வதாக எம்எல்ஏவும் வாக்குறுதி கொடுத்தாரு. அதை வந்து பத்திரத்துறை அமைச்சரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ அனைத்து சமூக மக்களும் இந்த போராட்டத்தை வந்து தற்காலிகமாக வந்து வாபஸ் போட்டுறோம். இது திரும்பி வந்து அரசு எங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டால் மீண்டும் எங்கள் போராட்டம் வந்து செயல்படுவோம் அப்படின்ற ஒரு
செயலையும் அரசுக்கு தெரிவிச்சுட்டு அந்த கூட்டத்தில் இருந்து தற்காலிகமாக அந்த போராட்டத்திலேருந்து வாபஸ் போட்டுறோம். அது மாதிரி திரும்பி நீங்கள் இதே செயல்பட்டிங்கன்னா பெரிய போராட்டமாக இருக்கும். அது மாதிரி ஒரு அரசுக்கு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நாங்கள் எப்பயும் போல் தன்னுடைய எங்கள் வேண்டுகோளை ஏற்று ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி கொண்டு வந்த தீர்மானத்தின்படி எம்எல்ஏன் தீர்மானத்தின்படி டங்ஸ்டன் வேண்டாம் அப்படின்ற தீர்மானத்தில் சட்டசபையில் மாநில சட்டசபையில் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் மத்திய அரசு அதுக்கான எந்த விளக்கமும் தரலை. மாறா அவர் ஐயா அண்ணாமலை அவர்கள் இந்த டங்ஸ்டனால் நாடு முன்னேறும், எதுனாலும் மாநில அரசு முட்டுக்கட்டையே வைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. மாறா இந்த பள்ளியூர் பூங்கா மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்கள் 5000 ஏக்கரில் டங்ஸ்டன் எடுக்க போகிறோம், மறு ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்துச்சு. அதனால் அனைத்து கிராம மக்கள்கிட்டையும் கிராமமாக சென்று அனைத்து சமுதாய மக்கள்கிட்டையும் போய் எங்கள் மக்கள் இந்த மாதிரி ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு டங்ஸ்டனுக்கு இது வந்தால் நம்ம நாட்டுக்கு ஏரியாவுக்கும் பாதிப்பு, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஒவ்வொரு ஏரியாவாக போய் ஒவ்வொரு மந்தையும் ஒவ்வொரு சமுதாய மக்கள்கிட்டையும் போய் இஸ்லாமியராக இருக்கட்டும், அனைத்து கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ், சீமானு, அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவராக இருக்குது, இப்படி அனைத்து கட்சி தலைவர்கிட்டையும் போய் டிடிவி தினரன் இப்போ அனைவர்கிட்டையும் போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்கள் நாட்டில் நாங்கள் வாழ்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு வேணும், எங்கள் மண்ணில் வசிக்கிறதுக்கு விவசாயம் செய்கிற உரிமை வேணும்ட்டு போய் ஆதரவு கேட்டாங்க. அனைவரும் ஆதரவு கொடுத்தாங்க. அதில் எதிர்கட்சி மத்திய கட்சி ஆட்சியில் இருக்க பாஜக ஒன்று மட்டும் தான் எங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க. அதனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 7ஆம் தேதி ஜனவரி மாதம் ஒரு கடுமையான ஒரு போராட்டம் பண்ணுறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுவோம், அவங்க வேண்டாம் மறு ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால திரும்பி இதே நம்ம ஒருபோக முல்லை பெருவா விவசாய சங்கம் சார்பில் 48 கிராம மக்களும் நரசிங்கம்பட்டியில் முன்னமலையாண்டி அடிவாரத்திலேருந்து தபால் தந்தி மத்திய அரசு ஆஃபீஸ் வரை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுக்கு அனைத்து கிராம மக்கள்லையும் போய் கிராமமாகவே கூப்பிட்டாங்க. அது அனைத்து கிராம மக்களும் வர்றோம்ன்ற ஒரு அனுமதியும் ஆதரவும் அனைவரும் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த நிலையில் 7ஆம் தேதி ஜனவரி மாதம் போராட்டத்துக்கான இந்த டங்ஸ்டன் ரத்து ஏல போராட்டத்தில் மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அந்த முன்னாள் டிஎஸ்பி மாணவர் சங்கமும் எங்களுக்காக நின்று களத்தில் இறங்கி போராடினாங்க. மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதெல்லாம் 3 நாள் போராட்டமாக அரட்டாவட்டி, அலர்வேலு, விடார்பட்டி, வல்லாலவட்டி, தெக்குத்தெரு, மேலூர் இப்படி நடைபயணமாக அவங்க தான் முதல் இந்த நடைபயணத்தை எங்களுக்கு கொடுத்தவங்களே அவங்க தான். இந்த தல்லாவளத்துக்கான முன்னுதாரணமாக இருந்தவங்களே அந்த மாணவர்கள் நடைப்பயணம் தான் எங்களோட நடைப்பயணத்துக்கு முன்னோடியாக இருந்துச்சு. அவங்க ஒரு உத்தேகமாக இருந்தாங்க. அந்த சல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மாதிரியே எங்களுக்கு இது